ஆற்றங்கரை ஓரமா ஒரு வழிபோக்க நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அவன் கண்ணில் ஒரு வைரக்கல் தென்பட்டிருக்கு. ஆனா அவனுக்கு அது வைரக்கல்னு தெரியல. இருந்தாலும் இந்த கல் ஏதாவது விலை போகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்துட்டு கடை வீதி பக்கமா நடந்து வந்தான். அவன் கையில் இருக்கிறதான வைரக்கல்லை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி வந்து அவன்கிட்ட ஒரு 20 ரூபாய் தர்றேன், இந்த கல்லை நீ எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ இவன் நம்ம கொஞ்சம் பேரம் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு 25 ரூபா வேணும் அப்படின்னா. 5 ரூபா கூட கொடுக்கறதுக்கு விரும்பாத அந்த வியாபாரி இல்லை 20 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப பேரம் பேசிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கவனிச்சதான இன்னொரு வியாபாரி 25 ரூபா கொடுத்து அவன் கையில் இருந்த வைரக்கல்லை வாங்கிட்டு போயிட்டாராம். அப்போ இந்த முதல்ல பேசினார் பார்த்தீங்களா வியாபாரி, அவர் வந்து இந்த வழிபோக்கனை பார்த்து, அட முட்டாளே, வெறும் 25 ரூபாய்க்கு 25 லட்சம் ரூபாய் விலை போகக்கூடியதான ஒரு வைரக்கல்லை நீ வித்துட்டியே அப்படின்னு சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சார். உடனே அந்த வழிபோக்கன் அந்த வியாபாரியை பார்த்து, நானா முட்டாள், அது வைரக்கல்னே எனக்கு தெரியாது, அதனுடைய மதிப்பும் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, நான் வெறும் 20 ரூபாய்க்கு தான் அதனுடைய மதிப்பு என்பதாக நினைச்சு நான் அப்படி செய்தேன், ஆனா அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்சுதானே நீ இவ்வளவு அஜாக்கிரதையா அதை விட்டுட்டியே, நீ தானே முட்டாள் அப்படி சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில மதிப்பு மிக்க காரியங்களை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்குரியதான விலையை நாம நிச்சயமா கொடுத்து தான் ஆகணும். ஏசாயா 43வது அதிகாரத்துல 4வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களா இருந்தபடினால ஆண்டவர் நமக்காக மீட்கும் பொருளை கொடுத்ததாக சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் மீட்கும் பொருளாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முந்தின வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் தம் உயிரையே மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிறார். நாம எல்லாருமே அவருக்கேற்ற குணங்கள்ல வறுமையானவங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அவருடைய பார்வையில நம்ம எல்லாம் அருமையானவங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அருமையானவராக தெரிகிறாரா? அவருடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மிக்கவைகளாக தெரிகிறதா? அப்படி ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அருமையானவரா தெரிஞ்சா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறது போல, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் என்று சொல்லுகிறதான அந்த அனுபவமும் உங்க வாழ்க்கையில இருக்கும். அதுபோலவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தந்திருக்கக்கூடியதான சில அடிப்படையான உறவுகள், அவர்களை தக்க வைத்துக் கொள்கிறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் விலை கொடுக்கறதுக்கு, இறங்கி போகிறதுக்கு தயாரா இருக்க வேண்டியது அவசியம். அவர்களை மதிப்பு மிக்கவர்களா, உங்க வாழ்க்கையினுடைய அருமையானவர்களா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா எல்லாத்தையும் பொறுத்துக்கவும் சகிச்சுக்கவும் உங்களால முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய நல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை பார்க்கிறதான விதத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களால மற்றவங்களையும் பார்க்க நிச்சயமா முடியும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பார்வையில நாங்க எல்லாரும் அருமையானவங்களா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க உயிரையே தந்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீங்களேப்பா. இதை நாங்க எப்போதும் மனதில் வைத்து எங்க வாழ்க்கையில நீங்க தந்திருக்கிறதான அருமையானவைகளுக்காக, மேன்மையானவைகளுக்காக விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அருளி இருக்கிறதான ரட்சிப்பு, கிருபை, ஆவியின் வரங்கள், உறவுகள், ஆண்டவரே வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான மேன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைக்காக தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் இறங்கி செல்ல பொறுத்து கொள்ள வேண்டிய பலனையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.